இன்றைய வசனம் நீதிமொழிகள் 3 முதல் 3 வரை. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இந்த வசனம் உண்மையும் கிருபையும் வாழ்க்கையில் முக்கியமானதாக இருப்பதை வெளிப்படுத்துகிறது. உண்மையின் வெளிப்பாடு. நமது வாழ்க்கை நேர்மையால் வழிநடத்தப்பட வேண்டும். இதில் பொய்களைத் தவிர்த்து மற்றவர்களுடன் நேர்மையாக நடந்து கொள்வதன் வெளிப்படுத்துகிறது. கிருபையின் வெளிப்பாடு. மனிதர்களை அன்பாகவும் பாசமாகவும் அணுக வேண்டும். மற்றவர்களிடம் இரக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். உண்மையும் கிருபையும் எப்போதும் நம்முடன் இருக்க வேண்டும் என்பதை சாட்சியாக நமது உள்ளத்தில் வெளிப்படையாக அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதாவது கழுத்துப்பாகம் என்பது நமக்கு நெருக்கமானதும் எப்போதும் நம்முடன் இருக்கும் ஒன்றாக இருக்கிறது. உதாரணமாக, ஒருவர் அணிந்திருக்கும் தங்கச் சங்கிலி அல்லது ஒரு மலர் மாலையை நீங்கள் எளிதில் காண முடியும். அது அவர்களின் அடையாளமாகவும் மற்றவர்களால் கவனிக்கப்படும் ஒரு அம்சமாகவும் இருக்கும். அதைப் போலவே உண்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவும் மற்றவர்களால் எளிதில் காணப்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். உங்கள் உள்ளம் உண்மையைக் காக்க வேண்டும். உங்கள் நடத்தை கிருபையை வெளிப்படுத்த வேண்டும். உண்மை மற்றும் கிருபை என்பது வார்த்தையாக இருக்கக்கூடாது, இது நம் செயல்களில் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் எளிதில் அதை உணர வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.